கைஸ் இப்போ எங்கே போகிறோங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி தமிழ்ல பார்த்துருப்பீங்க நீங்கள். இப்போ நான் வந்து டிராக்டர் எடுத்துகிட்டு நம்ம வந்து மாங்காய் வந்து கொடுக்க போகிறோம். ஒரு எஸ்டேட்டுக்குள்ளே வந்து மாங்காய் வந்து கொடுக்க போகிறோம். ஃபுல்லாக இப்போ ஓகே நம்ம வந்து ஃபுல்லாக எவ்வளோ மாங்காய் பிடுங்குறேன்னு பார்க்கலாம். ஏன்னா நிறையா மாங்காய் வந்து அங்கே இருக்குது. நம்ம பிடிங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்து இந்த டிராக்டர் ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். பின்னாடி பேக்ரவுண்டில் பாருங்கள், ஃபுல்லாக வந்து இந்த ஃபுல்லாக பேக்ரவுண்டில் நம்ம கோணிப்பையில் இந்த எல்லாம் ரெப்பி இது எடுத்துகிட்டு போகிறோம். ஓகே நம்ம அங்கே போய் இல்லை பிளேஸில் போய் மாங்காய் பறிக்கலாம். மாங்காய் வீடியோ கொடுக்கலாம். गाइस நாங்க மாங்காய் பறிக்க போறோம். गाइस இப்போ வந்து நாங்க ஃபுல்லாக டிராக்டர் வந்து ஸ்குவாடோட வந்துட்டோம். என்னன்னா ஃபுல்லாக வந்து பின்னாடி பேக்ரவுண்டில் பார்க்கலாம். இந்த சீசனில் வந்து மேங்கோஸ் வந்து நல்லாவே விட்டுருக்கு. ஃபுல்லாக இந்த பக்கம் அந்த சரௌண்டிங் ஃபுல்லாக நாங்கள் இப்போ வந்து பிடுங்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு நிறைய அந்தளவுக்கு இல்லை, ஒரு 7 மரம் இருக்குது. போய் எல்லா மரத்துலேயும் இன்னைக்கு போயிட்டு ஃபுல்லாக மாங்காயெல்லாம் பறித்து எல்லாம் சேகரிக்க போகிறோம். சரி ஒன்றுனா எப்படி வந்து சேகரிக்கணும்னு உள்ளே போய் பார்க்கலாம். எங்கள் ஸ்குவாட் வந்து ரெடியாக இருக்காங்க ஃபுல்லாக எப்படி எல்லாம் மாங்காய் பறிக்கிறதுன்ட்டு. கேஸ் இதுதான் வந்து இந்த வந்து மல்கோவா மரம். இருந்து பிடிங்கிருக்கோம். இப்போ இந்த ஜிடி ஒழுங்குச்சுன்னா கொஞ்சம் கண்ணில் விழாமல் பார்க்கணும். இப்போ அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பலாவர ஸ்டேஜ் இருக்கான்னு பார்த்தோன்னா உங்களுக்கே பார்த்தாலே தெரியும்ப்பா. பலாவர ஸ்டேஜ், அதனால தான் வந்து எல்லாம் பறிக்க வந்திருக்கோம். நாங்கள் ஃபுல்லாக பறித்து நாங்கள் எல்லாம் வந்து சேகரிக்க போகிறோம். ரொம்ப நல்லா இருக்குது பாரு. நல்ல ஸ்டேஜ், இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது உள்ள வந்து கொட்டை நல்லா டெவலப் ஆகிருந்தாலே போதும். நல்லா பலாவர ஸ்டேஜ் வந்துருச்சு. ஓகே நம்ம அப்படியே ஒவ்வொரு மரத்தில் வந்து ஃபஸ்ட்டு மல்கோவா போடுவோம். அப்புறம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மரமாக அந்த பக்கம் சேகரிப்போம். வாங்க அப்படியே ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன மரம் இது வந்து புளிமாங்காய். இது நல்ல ஸ்டேஜ் வந்துருச்சு. இது பெங்களூர் மாங்கான்னு சொல்லுவாங்க. பழத்தெல்லாம் நல்ல டேஸ்ட்டாக வரும். ஆனால் சீக்கிரம் வந்து பழுத்து கீழே வந்து இது வந்து விழுந்துரும். அது கொஞ்சம் இந்த பெங்களூர் மாங்காயை பொறுத்த வரைக்கும் புளி இருக்காது, காயாக சாப்பிட்டா கூட நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுனா கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும் மாங்காய், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகே நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வருஷம் என்னென்னா அதிகமாக மாங்காய் வந்து சீசன் வந்து தொடங்குச்சு. எங்கள் ஏரியாவில் பார்த்தோன்னா அதிகமாக என்ன சொல்கிறது பனிக்கட்டு ஆலங்கட்டி பனிக்கட்டுனால நிறைய வந்து பூ வந்து விழுந்துருச்சு. கைஸ் அப்படியே ஒரு 2 மாங்காய் பார்த்தீங்கன்னா சும்மா பறித்து பார்க்கலான்ட்டு. நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. ஸ்டேஜ் வந்துருச்சு, அதனால தான் பறிக்க வந்திருக்கோம். அதான் செம்ம டேஸ்ட்டாக. ஓகே சரிங்க. ஓகே கைஸ் நல்லா பெருசாகுது. இங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய மாங்காய், நல்ல சைஸ் மாங்காய்ங்க எல்லாம். பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு, ஃபுல்லாக நல்லா பெருசாக மாங்காய் இருக்குது. நல்லா பெருசாக வந்து இந்த மரத்தில் நல்லா பெருசாக வந்து மாங்காய் இங்கே இருக்குது. நல்ல சைஸாக தான் இருக்குது.
கைஸ் இப்போ வந்து இங்கே ஒரு பழம் ஒன்று இருக்குது பாருங்கள், சப்போட்டா. இங்கே வந்து சப்போட்டா ப்ளஸ் வந்து இது கொத்திருக்கு. இதை வந்து சப்போட்டா பழம் ஃபுல்லாக மரத்துலேயே வந்து பார்த்தீங்களா. நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கும் மரத்தில் வந்து பழுத்து சாப்பிட்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். அது ஒரு மாதிரி காயாட்டம், ஆனால் பழம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அங்கே 2-3 காய்ங்க இருந்துச்சு. ஆல்ரெடி நாங்கள் வந்து பறிச்சுட்டு போயிட்டேன். பட் மரத்துலேயே வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு பார்த்தீங்களா, எவ்வளோ பழுத்துக்குது இல்லையா. அப்படியே வாங்க, அங்கே இது வந்து நம்ம மாதுளை பழ செடியும் ஒன்று இருக்கு. அப்படியே வந்து பறிச்சிட்டோம். சரிங்க. நல்லா பழம் இங்கே ஒன்று இருக்கு. மொத்தம் 3 காய் பறிச்சிருக்கோம். இப்போ மாங்காய்க்கு வந்து கொஞ்ச நேரம் எவ்வளோ காய் பறிச்சிருக்கேன்னு இங்கேயே பார்த்தே தெரியும் மேலேயே பாருங்க. அது வந்து பறித்து வச்சுருக்கோம். ப்ளஸ் இதை வந்து உடச்சி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. ஓகேங்களா, இதை நம்ம உடச்சி பார்க்கலாம். எப்படி பழுத்தது பார்த்தீங்களா. இது வந்து நான் பழக்கம் எப்படி கண்டுபிடிச்சேன்னா பாருங்க, இந்த இதை வந்து ரொம்ப ஒரு மாதிரி காஞ்சி போன மாதிரி இருந்துச்சுன்னா பழுத்ததுன்னு அர்த்தம். ஜஸ்ட் எல்லாமே அப்படிதான் இருக்கும். கைஸ் அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் பிடிங்கிட்டோம். அங்கே ஆல்ரெடி எடுத்து வச்ச லோடை வந்து திருப்பி வந்து ஏற்றிட்டு கிளம்ப வேண்டியதான். அப்படியே இப்போ ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம பைபிளில் முன்னாடி இருக்காங்க டிராக்டர் முன்னாடி. அது அப்படியே உள்ள போயிட்டு எப்படி கைஸ் காட்டுக்குள்ள வந்த மாதிரி ஒரு இது ஆஃப் பண்ணலாம். ஓகே கைஸ், ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே பிடுங்கியாச்சு. நிறைய வந்து காயங்களும் விட்டு வச்சிருக்குங்க. ஏன்னா நிறைய வந்து வீட்டு பர்பஸ்க்காக தான் வந்து பிடுங்குறேன். ப்ளஸ் எவ்வளோ சேல்ஸ் ஆக முடியுமோ அந்த அளவுக்கு சேல்ஸ் பண்ணுறேங்க. நிறைய காய் வந்து அப்படியே விட்டுருக்கேன், நீங்களே பார்த்தாலே தெரியும் பின்னாடி பேக்ரவுண்டில். ஏன்னா விட்டதுக்கு காரணம் பாருங்கள், இங்கே எல்லாமே அப்படியே விட்டு வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் விட்டு வச்சுக்கிறாங்க. ப்ளஸ் வந்து அப்படி போட்டுக்கலாம். இங்கெல்லாம் காயங்கள்லாம் அப்படியே இருக்குது பார்த்தீங்களா. இவ்வளோ நல்லா பெரிய பெரிய காய்ங்கள்லாம். சரி, நெக்ஸ்ட் வாட்டி இந்த மந்த்லேயே வந்து ஒரு கேப் ஆன பின்னாடி நம்ம வந்து எடுக்கலாம். இப்போ நம்ம அப்படியே எவ்வளோ பறிச்சுக்கிறான்ட்டு வந்து போய் பார்க்கலாம் வாங்க. அப்படியே இது எப்படி எடுத்து போடுறதுன்னு தெரியலையே. இங்கெல்லாம் மரங்குது. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் எல்லாம் மாங்காய்லாம் பறிச்சாச்சு. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ பாருங்கள், இவ்வளோ சேகரித்து வச்சுக்கிறோம். ஃபுல்லாக டிராக்டரில் ஃபுல் டயர்ட் ஆகிடுச்சு. நம்ம சுற்றி ஆல்மோஸ்ட் வந்து காலைல வந்தேங்க ஒரு 10 மணி, இப்போ 1 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. இன்னும் பிடுங்க வேண்டியது இன்னும் மரம் வேண்டியது இருக்குது. சரி ஓகே, நம்ம தேவையான அளவு பிடுங்கியாச்சு. நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி விவசாய இது வந்து சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் எவ்வளோ இது பண்ணியிருக்கு பாருங்கள் மாங்காய். ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ என்னுடைய டீமுக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.
சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.